பிரேஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, மகிமைப்படுத்து. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் மித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. அவருக்காக நீங்க படுற துன்பம் அவமானம் கிடையாது. அது ஒரு மகிமை. ஒருவேளை உங்கள பார்த்து நெறைய பேர் கேட்கலாம், "ஏசு ஏசுன்னு போனயே, உனக்கு என்ன கிடைச்சது?" அப்படின்னு. ஒருவேளை அவரை ஏத்துக்கிட்டதின் மித்தமா நிந்த, கேலி, துன்பங்கள் வரலாம். ஆனா அது எல்லாமே ஒரு நாள் மகிமையா மாறும். உங்க விசுவாசத்த என்னைக்குமே மறைக்காதீங்க. "நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள்" அப்படின்னு சொல்ல பயப்படாதீங்க. வெட்கப்படாம சொல்லுங்க. "நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்துவை உடையவர்" அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய பெருமை. அது ஒரு அழைப்பு, அடையாளம். சில நேரங்கள்ல இதுக்காக தனியா நிற்க வேண்டியது கூட வரும். இந்த சோதனை வெட்கத்தின் நடுவுலயும் நீங்க உறுதியா நிற்கும்போது தான் அது உங்க வாழ்க்கைய சாட்சியா மாறும். அந்த அந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் தேவனை மகிமைப்படுத்தும். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சதால துன்பப்படுறது வேற, கிறிஸ்துவுக்காக துன்பப்படுறது வேற. இப்படிப்பட்டவைகளால துன்பப்பட்ட அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் எங்களை தெரிஞ்சு கொண்டதுக்காக நன்றி அப்பா. எங்கள் விசுவாசத்துக்காக துன்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வெட்கப்படாமல் தைரியமாக இருக்க மனசை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கட்டும், துன்பங்கள் மகிமையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன். மை தாட்ஸ் ஆஃப் ஜேபி. ஹாவ் எ நைஸ் டே.